வெளிநாட்டு வாழ்க்கையின் நிதர்சனத்தை பார்ப்போமா? பொதுவாக நிறைய இளைஞர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், இந்த வெளிநாட்டு வாழ்க்கையில் நிறைய மூழ்கி இருக்கும். அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அந்த மரணங்கள் இருக்குல்ல, ஒரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நோய் வாய்ப்படுறோம். ஊரில் அவங்க ஊருக்கு போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்தாங்க அப்படின்னா ஒரு 10,000 15,000 மாத்திரை எடுத்துகிட்டு வராங்க. நிறைய இறப்புகள் வெளிநாட்டிலே ஏற்படுது. சரி, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க போயிட்டு ஊரில் உட்காடுறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களோட மனைவிமாரோ, அவங்களோட தாய் தந்தை, அவங்க பிள்ளைகளோ யாருமே அவங்கள உட்கார விடாமல் ஏதாவது ஒரு வேலைக்கு போ, ஒரு ஹோட்டலுக்கு போ. கிட்டத்தட்ட அவங்க குடும்பத்துக்காகவே 20 30 வருஷம் உழைச்சிருப்பாரு வெளிநாட்டில். கடைசி வரையும் அவனோட வாழ்க்கையை வாழவே மாட்டார்கள் இந்த ஆண்கள். அப்போ குடும்ப தலைவன் வந்து தன் குடும்பத்துக்காகவே கிட்டத்தட்ட ஒரு 20 30 வருஷம் உழைச்சிட்டு நோய்வாய்ப்பட்டு ஊருக்கு வந்து தங்கும் போது கூட தன் மனைவியோ, தன் தாயோ, தகப்பனோ அல்லது பிள்ளைகளோ இருக்க விடாமல் அவர்கள் வந்து டார்ச்சர் செய்து அங்கே வேலைக்கு போ, இங்கே போ, நீ ஒன்றும் செய்யலை போகலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குற்றச்சாட்டுகளும் அவர் வந்து ரொம்ப மன ரீதியாக அழுத்தங்கள் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். நல்ல குடும்பங்களில் நடக்கிறது கிடையாது, சில குடும்பங்களில் நடக்குது. அதே வெளிநாட்டில் வந்து வாலிபத்தையும் அதையும் வீணாக்கிட்டு ஊதாரித்தனமாக சுத்தக்கூடியவர்களை பற்றி நான் பேசலை. நல்ல குடும்ப தலைவர்களை பற்றி தான் நான் பேசுகிறேன். ஊரில் இருக்கிற தாய்மார்கள் அல்லது மனைவி அல்லது பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக ஒரு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள். அவங்களால உடல் ரீதியாக நல்ல விதமாக இருக்கும் போது உங்களுக்காக தான் சம்பாதிச்சாங்க இந்த ஆண்கள். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வயோதிகமோ இல்லை நோய்வாய்ப்பட்ட ஊரில் வந்து இருக்கும்போது அவர்களை வந்து ரொம்ப மன ரீதியாக புண்படுத்துறது, என்ன செஞ்ச என்ன கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை வந்து திட்டி தூற்றாமல் பணிவுடை செய்து அவர்களை மகிழ்ச்சி ஊட்டுங்க. இந்த ஆண்கள் இந்த வெளிநாட்டு காலத்துக்கு பிறகு இறுதி காலத்துல இருந்து ஊரில் தங்கும் போது அவர்களை அன்போடு அரவணைப்போடு நீங்கள் பார்த்து இருக்கிறீங்க பாருங்க. அதை விட அவர்களுக்கு பெரிய ஒரு மகிழ்வு இருக்காது வாழ்க்கையில். ஆண்களுக்காக என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லுங்க பார்ப்போம். வெளிநாட்டு வாழ்க்கைக்கு வந்து குடும்பத்திற்காக மட்டும்தான் உழைக்கிறாங்க. தொடர்ந்து வெளிநாட்டு வாழ்க்கையை பற்றி பார்க்க இருக்கிறோம். நம்ம ஐடியா ஃபாலோ பண்ண தொடர்ந்து அடைஞ்சிருங்க. நெக்ஸ்ட் சூப்பர் விளாக்கில் பார்க்கலாம். பாய் பாய்.